இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு முல்லா கதை ஒன்று உண்டு. ஒரு முறை முல்லாவுக்கு ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாரு. அவங்க வீட்டில் விசேஷம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாள் வந்துச்சு. முல்லா வந்து விசேஷத்துக்கு போகிறாரு. முல்லா வசதி குறைந்தவர், வசதி குன்றியவர். அவர் தன் வீட்டில் இருக்கிறதுலையே கொஞ்சம் அழுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போட்டுன்னு போகிறாரு. அதான் அவர் இருக்கிறது நல்ல நல்ல துணியே. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அந்த நிகழ்ச்சி வாசல் இருக்கிற காவலாளி முல்லாவை உள்ளே விட மாட்டுறாரு. பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கிற, நீ எப்படி இங்கே வந்துன்னு சொல்லிட்டு தோத்துறாரு. இல்லையா, உங்கள் ஆள் தான் பத்திரிக்கை வச்சார், பத்திரிக்கை வச்சுருக்கேன் பாரு, அவர் தான் என்ன கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ முல்லா சொல்கிறாரு. அந்த காவலாளி கேட்குற மாதிரி கிடையாது. அந்த செக்யூரிட்டி பிடிச்சி தோத்துறாரு. போப்போ எங்கே குப்பை தூக்கி வந்துடும், பத்திரிக்கை தூக்கி வந்துடும் பண்ணி நான் அதுக்கு அவன் அனுப்பணுமா டேரக்டாக அனுப்பிச்சிடுறாரு. முல்லாவுக்கு ஒன்றுமே புரியல. அவர் திரும்பி போயிட்டு என்ன பண்ணுறாரு, நிகழ்ச்சிக்கு பத்திரிக்கை வச்சார், அந்த மனுஷனுடைய ஒரு நல்ல மனுஷன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த வாடகைக்கு துணி விற்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. எப்பா நல்ல ஒரு பட்டு துணியாக இருந்தால் கொடுப்பா, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பா, அந்த விஷயம் வந்து நம்ம வாடகைக்கு வாங்கி என்ன பண்ணுறாரு போட்டுக்கிட்டு அவர் அந்த நிகழ்ச்சி திரும்ப போகிறாரு. அந்த காவலாளிக்கு அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு முல்லா எல்லாம் புது துணியோடு இதெல்லாம் இருக்கும்போது ஒன்றும் இல்லாமல் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு கடைசியில் உட்காந்து போயிட்டு அப்போ அந்த விசேஷத்துக்குடைய உரிமையாளர் அவரை பண்ணுற முல்லாவை பார்க்குறாரு. கடைசியில் உட்காந்துருக்காரு முல்லா. இவ்வளோ பெரிய அறிவாளி, அவர் போய் பின்னாடி எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்காருன்னு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நிகழ்ச்சிக்குரிய நபர் முல்லா நோக்கி ஓடுறாரு. ஐயா என்னங்க நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து இங்கே உட்காருங்க, முன்னே வந்து உட்காருங்க, வாங்க, நீங்கள் தான் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் ப்ளஸிங் பண்ணணும், நீங்கள் வாங்க என்று வருந்தி கூப்பிடுறாரு. அப்படியா, வரணுமா, தான் வந்துட்டேன் அப்படி என்ன பண்ணுறாரு, அவர் வேகமாக வர்றாரு. இந்த முதலாளி முன்னே போகிறாரு, பின்னாடி முல்லா பின்னாடி போகிறாரு. முன் இருக்கைக்கு போனார். திடீர்னு பார்த்தா முல்லாவை காணும். முல்லாவை அமர சொல்லி அவர் அந்த சீட்டில் கை காட்டுற அந்த சீட்டில் அந்த பட்டு துணி மட்டும் கிடக்குது. திரும்பி பார்க்குறாரு. முல்லா பழைய அழுகு துணியோடு நிற்கிறாரு. ஐயா பணக்காரரே, இந்த துணிக்கு தான் உங்களுடைய செக்யூரிட்டி மதிப்பு கொடுத்தாரு, எனக்கு மதிப்பு கொடுக்கல, அதனால் ஏழைகள் பால் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முதல்ல சொல்லி வெளியே நிற்க வைங்கன்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டாராம். சொர்களே, கதை தான் இருந்தாலும் எவ்வளோ உண்மை புரிந்திருக்கு பாருங்க. ஏழை எளியோர் இன்றைக்கு மதிக்கப்படுகிறார்களா, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வச்சுக்கோங்களேன், யார் நல்லா ஒரு பட்டொலி வீசின்னு வராங்களோ அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு வேறு தான், ஒரு ஏழ்மைகளுக்கு மதிப்பு வேறு தான். அது நம்ம என்னதான் நம்ம அப்படியே உள்ள அப்படியே வெளிவேஷம் போட்டுன்னு சொன்னாலும் அது உண்மை தான், நடக்கும். ஆனால் இன்றைய வாசகங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதை வன்மையாக கண்டிக்கிறார், சாடுகிறார். நீ எப்பேற்பட்டவனா, கொம்பாதி கொம்பனா கூட நீ அந்த ஏழ்மை, அந்த மனசு ஓட்டு இருக்கணும், நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அதாவது நீ பிச்சைக்காரனா இருன்னு ஆண்டவர் சொல்லலை, பணமே தேவைன்னு ஆண்டவர் சொல்லலை, நீ ஏழை உள்ள கொண்டிரு. நீ எங்கிட்ட தான் காசுக்குது என்ற அந்த ஆணவ திமிரு போக்கில் இருக்காது. உங்ககிட்ட காசுக்கிற திமிரில் ஏழை எளியோரை ஒடுக்காது. உன்ன காசு பணம் இருக்கலாம், இருந்தாலும் ஏழைகளின் உள்ளத்தோர் பேர், ஏழையர் பேர் பெற்ற ஞாபகம் வச்சு அப்படி சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். நீ பணக்காரனா இருந்தாலும் என்னைக்கு நீ தாழ்ச்சியோடு ஏழை உள்ளத்தோடு நீ இருக்கிறையோ நீ பேர் பெற்றவன். கனிவோடு இரு, இரக்கத்தோடு இரு, நீதியோடு இரு. இப்படியெல்லாம் இருந்தால் விண்ணகத்திற்கு நீ உரிமையான ஆவாய். சகோதரர்களே, இன்றைய திருப்பாடல் எனக்கு அற்புதமான திருப்பாடல் இருக்கு. ஒரு ஏழை கூவி அழைத்தேன், எனக்கு எங்கே உதவி வரும், என்னை படைத்த ஆண்டவர் கூட உதவி வரும்.
ஏழை எளியோர் ஆண்டவரை நம்பி இருப்பார். வேறு எங்கே ஆதரவும் கிடைக்காது. யார் அவருக்கு ஏழைகளை தாங்க சொல்லுங்க பாப்பா, யோசிச்சு பாருங்களேன். மிக சொற்பம், மிக சொற்பம். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. அந்த புத்தகத்தில் படித்து அது உண்மை நிகழ்ச்சியாக கதையான்னு தெரியாது. ஒரு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு ஹோட்டலில் தினமும் போய் நின்றுடுவார். அந்த சப்ளை பண்ணுற தம்பி என்ன பண்ணுவாராம், அவருக்கு மதிய உணவு முடிய நேரத்தில் பண்ணுவாராம், ஏதோ ஒரு மூட்டையை கட்டி அவர்கிட்ட கொடுப்பாராம். இதை முதலாளி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அந்த ஆள் தினமும் லஞ்சு முடிகிற மாதிரி அந்த நேரத்தில் வராரு. அவர் வந்து கரெக்டாக அந்த லஞ்சு முடிகிற அந்த 3 மணி 3:30 மணி டைமில் ஏதோ ஒரு மூட்டையை அழிவு கொடுக்குறான், அவரை கொண்டு போயிடுறாரு. அப்போ ஏதோ ஆட்டையை போட்டு ஏதோ கொடுக்கான்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணுற, ஒரு முறை கல்லா போட்டில் வேற ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு இவர் செக் பண்ணுறார். பாப்பா என்ன தான் அந்த மூட்டை வந்து பாப்பான்னு செக் பண்ணு முதலாளி செக் பண்ணுறார். செக் பண்ண ரொம்ப புரியுது அவருக்கு. அந்த சப்ளையர் அந்த பணியாளர் என்ன பண்ணுவார், எல்லாம் சாப்பாடு போதும்னு மிச்சம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், சோறு இருக்கும். இதெல்லாம் வழித்து என்ன பண்ணுறான், அவன் குப்பை தொட்டியில் போடாமல் ஒரு தனித்தனி கவரில் அதெல்லாம் அள்ளி போட்டு வைக்கிறான் அந்த சப்ளையர். அதையெல்லாம் அந்த கவரங்கள்லாம் முடிச்சு போட்டு என்ன பண்ணுறான், ஒரு பெரிய சாக்கில் போட்டு அந்த தினமும் அவரை கொடுத்து அனுப்புவார். மற்றவர்கள் வேணாம் முடிச்சு அந்த எச்சில் சாப்பாட்டை என்ன பண்ணுறான், அவன் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். இந்த முதலாளிக்கு ஒரு சந்தை, இந்த எடுத்துகிட்டு இவர் எங்கே போகிறாரு, பின்னாடியே போய் பார்க்குறான். எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தடியில் வச்சு எல்லா கவரையும் வச்சு தனியாக அங்கே இருக்கிற ஒரு பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக சோறு வச்சு கட்டி என்ன பண்ணுறாரு, தெருவோரம் இருக்கின்ற ஏழைகளுக்கெல்லாம் ஒரு பொட்டலமாக மதிய சோறு கொடுத்து போகிறாரு. 4 மணி டைமில். மறுநாள் இந்த அதே நபர் இந்த ஹோட்டலுக்கு வந்து நிற்கிறாரு. அந்த சப்ளையர் பையன் என்ன பண்ணுறான், புதுசாக சாப்பாடு கொண்டு பாக்ஸ் கொண்டு அவர்கிட்ட. அந்த நபருக்கு ஒரு கஷ்டம், ஐயா இதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது ஐயா, நான் இந்த புது சாப்பாடெலாம் கொடுக்குறீங்க, முன்ன மாதிரி பழைய சோறையே கொடுங்க, நானும் கொடுத்துட்றேன் ஏழை மக்களுன்னு. அப்போ அந்த முதலாளி வர்றாரு, ஐயா வேண்டாம் அது மாதிரி செய்யாதீங்க, எச்சில கொண்டு போய் கொடுக்காதீங்க, வேண்டாம், இனிமேல் வாங்க, எவ்வளோ சாப்பாடு வேணுமோ நீங்கள் புதுசாக வாங்கின்னு போங்க என்று அந்த முதலாளி சொன்னாராம். சகோதரர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான்னு பைபிள் சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கணும். நீதிமொழிகள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், வட்டியும் முதலுமா கடவுள் கொடுப்பார். கடவுள் யார்ட்டையும் கடன் காண இருக்க மாட்டார். நீதிமொழிகள் வசனம் இது. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏசப்பா சொல்லுவார், என்னை முன்னிட்டு ஒரு ஏழைக்கு ஊறிக்கணும் பச்சை தண்ணி கொடுத்தாலும் சரிதான், அதுக்குரிய பலன் நான் உனக்கு கொடுப்பான்னு சொல்கிறார். இன்றைக்கு அந்த ஏழை எங்கே மதிக்கப்பட சொல்லுங்க பார்ப்போம். இருக்கப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் போகுது, இல்லாப்பட்டவங்க அப்படி தான் இருக்குதான். நீங்கள் முதல்ல வாசகம் பாங்களேன். இன்னைக்கு அற்புதமான வாசகம். எனக்கு அரசராகமத்திலேருந்து எலியா என்ன பண்ணுறாரு, அவருக்கு கோபம். அந்த இஸ்ரேல் நாட்டில் ஆகாப் ராஜா பண்ணுற கொடுமை, அந்த நாட்டை சபிச்சுட்டு போயிடுறாரு அவர். இனி நான் சொல்கிற வரைக்கும் அந்த நாட்டில் மழை பெய்யாது, எல்லாம் வரும் நாக்கு வந்து சாவுங்க அப்படின்னு சபிச்சுட்டு போயிடுறாரு. எளிய நல்ல மனுஷன் எலியா, இறைவாக்கினர். ஆனால் அந்த ஆகாப் ராஜா அத்தனை கொடுமைக்கார ஆட்சி அங்கே பண்ணிருந்தான். அந்த ஆளுக்கு சபிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த எலியாவுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு நல்லவன், இறைவாக்கினன், நல்ல மனுஷக்காரன். கெட்டவன் நீ பட்டிங்கிறது சாவு, இந்த மனுஷன் சாவன் என்று கெரித்து நதி கரையில் அந்த காகத்தின் மூலியமாக எலியாவுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார். அந்த பஞ்சம் திருமறை எலியாவை பார்த்துக்கிட்டார் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலியோரின் பக்கம் தான் ஆண்டவர் நிற்கிறாரு. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சகோதரர்களே, ஏழை எளியோரை அரவணைப்போம். திரும்ப சொல்லுகிறேன், எசப்பாவுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை என்பது வாக்குறுதின்னு சொல்லணும். நம்ம என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஊறிக்கணும் தண்ணீர் கொடுத்தாலும் சரிதான், உனக்கு நான் கைமாறு செய்வேன். நீதிமொழிகள். ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு உதவி செய்கிறவன், ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். எனவே நாம் ஏழைக்கு இறங்கும் செயல், ஏழைக்கு கொடுக்கும் செயல், ஏழைகளை மதிக்கும் செயல் ஒருபோதும் வீணாக போகாது.
எனவே இந்த வாசகம் சொல்வதைப் போல ஏழை உள்ளத்தோடு இருப்போம், ஏழைகளை ஆதரித்து அரவணைப்போம். அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயம் உண்டு. சந்திப்போம்.